நெல்லையில் தொழிற்சங்கம் இருக்க வேண்டும் என்று. சென்னை தமிழ்நாட்டிலே வடக்கே இருக்கக்கூடிய தந்தையார்பேட்டையிலே இருந்து தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரையிலே அந்த கொடியை ஏற்றினேன். மேற்கே இருக்கக்கூடிய கொடைக்கானலிலே இருந்து கிழக்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வரையிலே அந்த கொடியினை தொழிற்சங்க கொடியை ஏற்றினேன். அந்த அளவுக்கு தொழிற்சங்கையை உருவாக்கினேன். இதுல திருநெல்வேலி கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திலே 350 பேரை வைத்து தொழிற்சங்கத்தை இங்கே வைத்தார். அந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் நான் வருகிறேன் என்று சொன்னால் அந்த எம்டி என்னை வந்து அழைத்து சொல்வார். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை இங்கே உருவாக்கி வைத்திருந்தோம். நெய்வேலியிலே 4500 உறுப்பினர்களை தொழிற்சங்கத்திலே சேர்த்திருந்தேன். நீ 4500 உறுப்பினரை சேர்த்திருக்கிறாய், ஆண்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் என்று நிதி வாங்கி தலைமைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதனால நீ குறிஞ்சிப்பாடியிலே நின்று சொல்லி எனக்கு குறிஞ்சிப்பாடியில் நிறுத்துற. முதல்ல நிறுத்தினது ஆண்டிவட்ட தொகுதி, இரண்டாவதாக சட்டமன்றத்திலே நிறுத்துறது. சட்டமன்ற தேர்தலுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை ஏற்று கம்யூனிஸ்ட்ல பாலகிருஷ்ணன் என்றார்கள். அந்த நெய்வேலியை சார்ந்த பட்டரிநாதன் என்பவர் அதிமுக நான் வந்து பட்டாளி மக்கள் கட்சி நின்றேன். ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்னால், அந்த மேதின பேரணியில ஒரு பெரிய நாகர்கோவில் ஒரு பெரிய திடல், அதெல்லாம் லாரி தான் நிக்குது. அங்க இந்த திடல்ல நாங்க பேரணி எல்லாம் எடுத்துட்டு மக்கள் ஆட்சிக்கு போறோம். டாக்டர் நடந்து வராரு, எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். சிலம்பு சுரேஷ் ஒருத்தர் அங்க ஏற்பாடு பண்ணிருந்தார். அப்ரஹாம் ராயின் ஒருத்தர் வழக்கறிஞர் ரெடி பண்ணிருந்தார். பார்த்தா லாரிகள் எல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டினா உள்ள போகணும். 2000 பேர் பின்னாடி வந்து இருக்கிறாங்க. நடந்து நேரா போன நான் போட்டு மேடையில் ஏறணும், மைக்க பிடிச்சேன். இந்த லாரிகளுடைய எண்கள் எல்லாத்தையும், இந்த லாரி 5 நிமிடத்தில் இந்த அரங்கத்தை விட்டு இந்த திடலை விட்டு வெளியேற வேண்டும். இந்த லாரியினுடைய எண்கள் எல்லாத்தையும் நீங்க கையில எல்லாம் குடிச்சிட்டாங்கப்பா. இது திருச்சிக்கும் வடக்க வந்தா இந்த லாரி சாம்பராக தவிர வெளியிலே வாங்க மாட்டோம் என்று அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு விட்டார். அடுத்த 5 நிமிடத்தில் அப்பப்ப வண்டி எடுத்துட்டு எல்லாம் பறந்துட்டாங்க. மருத்துவர் அங்கிருந்து வராரு. வருகின்ற போது இந்த வண்டிகள்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு வேகமா போகுதுன்னு சொல்லி கேட்கிறார். பக்கத்துல போலீஸை கூப்பிட்டு கேட்கிறார், உங்க ஆளு இது மாதிரி அறிவிச்சுட்டாரு, அதனால டிரைவர்லாம் வண்டி எடுத்து ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். போலீஸ் சொன்னாங்க. அப்புறம் அதை கேட்டுட்டு வந்தாரு. அந்த நிகழ்ச்சி சிறப்பா அன்னைக்கு நடத்தணும். அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கலெக்டர் இடத்துல மறுநாள் கொடுக்கணும். நாங்க ஒரு கமிட்டி போய் கொடுக்கிறோம். அதுல வந்து கல்லுடைக்கின்ற தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கணும். அந்த கலெக்டர் எங்களை பாக்குறதுக்கு மறுத்துட்டான். உடனே வெளியில வந்த பத்திரிகைகளை கூட்டினேன், சொன்னேன், கல்லுடைக்கின்ற தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு கலெக்டர் மனு கொடுக்க சென்றோம். கலெக்டர் மனு வாங்க மறுப்பதால் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்லி 15 நாள் கேப் வச்சு கொடுத்தேன். நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. 15 நாள் அங்க கங்கா ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் நான் தங்கியிருந்தேன். போலீஸ் வந்து தேடுது எங்க இருக்கிறாரு, நான் கண்டுபிடிக்க முடியல, வேற ஒரு பேர்ல தங்கியிருக்கேன். உடனே அந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு வந்தோம். கல்லுடைக்கிற தொழிலாளர்களை ஒரு கழுத வேணும்ல, அதுக்கு அவங்க கழுத அந்த மலையில இருந்து உடைச்சி அந்த கல்லை வந்து அந்த இதெல்லாம் குரல் அது மாதிரி வந்து அந்த கழுதையை கொண்டுட்டு வருவாங்க. அந்த கழுதையை கொண்டுட்டு சொல்லி 100 ரூபாய் வாடகை. அப்ப 1995 அந்த கழுதையை கொண்டுட்டு வந்தாச்சு. வந்து அந்த இடத்துல போய் நேரம் குடிச்சிட்டு போறோம். நேரம் கலெக்டர் முன்னால அலுவலகம் முன்பாக போலீஸ் மறிக்கிறாங்க. அந்த இடத்துல பேப்பர் அந்த மனு கொடுக்குறோம். கழுதெல்லாம் பேப்பர் நல்லா சாப்பிடும்ல, சாப்பிட்டு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு. அப்பெல்லாம் இது மாதிரி ஊடகங்கள் கிடையாது, இதெல்லாம் டிவி தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. உடனே கொடுத்த உடனே போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணா நாகர்கோவில் கோர்ட்டு கொண்டு போறோம். காட்சிக்கு போறாங்க. காட்சிக்கு போயிட்டு ஏவன் நான் தான் முதலை கேஸ் ஞானமூர்த்தி கூப்பிட்டாங்க. உள்ளார போனோம். ஒன்றா கூப்பிட்டாங்க. கடைசி நேரத்தில் கூப்பிட்டாங்க. பஞ்சகல்யாணி வழக்கறிஞர் வந்திருக்கிறாங்க, நல்லா தெரியும். பஞ்சகல்யாணி அந்த படம் அந்த நேரத்தில் தான் வந்த ரிலீஸ் ஆன நேரம், ஓடிட்டு இருக்கிற நேரம். பஞ்சகல்யாணியா எங்களுக்கே அதிர்ச்சி. என்ன பஞ்சகல்யாணி பொம்பளையா ஆம்பளையா கொண்டு இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நாங்களும் யோசனை பண்ணி திரும்பி பாக்குறோம். அந்த கழுதையை கொண்டு வந்து போலீஸ்காரன் கோர்ட்டு உள்ளாரு. அந்த பேசிட்டு கோபம் வந்துருது. இதுக்கு பஞ்சகல்யாணி பேர் வச்சவ யாரா, இவங்க அப்பா அம்மா யார் பேர் சொல்லுங்க. போலீஸ் தடுமாறு. இல்லைங்கய்யா, அந்த படத்துல வந்து பேரை வச்சு போட்டாங்கய்யா. படத்துல உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்கய்யா. கோர்ட் இவர் நீதிபதி சொல்லிட்டாரு. முடியல, சொல்ல முடியல. உடனே நீதிபதி சொன்னார், இந்த 22 பேரும் ஞானமூர்த்தி தலைமையிலான 22 பேரும் பாளையங்கோட்டை சிறைக்கு ரிமாண்ட். இந்த பஞ்ச கல்யாணியை இப்பவே நீங்க இலை போட்டு அந்த சீட்டை கொண்டாந்து கோர்ட்ல ஒப்படைச்சிடணும். போலீஸ் தான் உங்க கெஸ்ட் கொண்டு போய் வச்சுக்கணும். 15 நாள் கழிச்சு குழந்தை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும், இடம் வரையாம அப்படின்ட்டு. போலீஸ் எப்படி வெளியே நிக்கிறான். நாங்க எங்களை கொண்டு போயிட்டாங்க. எங்க பாளையங்கோட்டை ஜெயில போய் இருக்கிறோம். நாங்க 3வது நாள் போலீஸ் வராரு. ஒரு போலீஸ்காரர் கொண்டு வந்து ஒரு ஆர்டர் காட்டுறாரு. அவங்க எல்லாம் நீங்க ரிலீஸ் போலாம் அப்படின்றாங்க. நாங்க வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டோம்.
ஐயா உங்களை விடுதலை பண்ணதே அந்த கழுதுதான். எப்படின்னு கேட்டா, இந்த பஞ்சகல்யாணி கழுதையை போலீஸால பராமரிக்க முடியல. அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் எல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லி, எஸ்பி கலெக்டர்கிட்ட பேசி இந்த கேஸ் ஆக்ஷன் டிராப் பண்றா அப்படின்ட்டா, அதனால உங்க கேஸ் தள்ளுபடியா போயிட்டது, அதனால நீங்க போலையா அப்படின்ட்டாங்க. இது ஏன் நான் சொல்லுறேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தியது உண்டு, இதை போல முறைசாரா தொழிலாளர்களுக்காக.